Hi friends, welcome to Meena Samayal. Meena Samayalல இன்னைக்கு வந்து ஒரு பொரியல் கேட்டகரி நம்ம பார்க்க போறோம். வெண்டைக்காய் garlic stir fry. பொதுவா வெண்டைக்காய் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனா stir fry அப்படின்ற ஒரு ஸ்டைலான ஒரு வார்த்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது என்னதான் இருக்கு அப்படின்ட்டு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க, இது வந்து ஒரு ஸ்டஃப்டு வெண்டைக்காய் அப்படின்னு சொல்லலாம். செய்யறதுக்கு வந்து ரொம்ப ஈஸி. அதாவது இந்த ஸ்டஃபிங் வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகும், அவ்வளவுதான். ஆனா இந்த stir fry அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது 2 நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும். நான் செஞ்சு பார்த்து ரொம்ப பிடிச்சது. என்னுடைய அத்தை மிஸ்ஸஸ் சுமதி நிரஞ்சன் எனக்கு சொல்லி கொடுத்த ரெசிபி இது. கார்லிக் ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு வந்து இந்த டிஷ் வந்து ஒரு ஃபேவரட் டிஷ்ஷா அமையும். ஸோ வெண்டைக்காய் கார்லிக் ஸ்டியர் ஃப்ரை எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வெண்டைக்காய் கார்லிக் ஸ்டியர் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வெண்டைக்காய் இப்படி இருக்கும் இல்லைங்களா, இந்த ஹெட் அண்ட் இந்த டெய்லை வந்து நம்ம இப்படி கட் பண்ணிட்டு டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இது வந்து இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக ஸ்லிட் பண்ணிக்கோங்க. ஃபுல் கட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி ஓப்பன் ஆகிற மாதிரி ஸ்லிட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இந்த வெண்டைக்காய் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 200 கிராம்ஸ் இருக்கும். ஸோ இது கட் பண்ணி ரெடியாக முடிச்சாச்சுங்களா. இதுக்கு தேவையானது வந்து ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டு, ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் வேறு ரோஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். முதல்ல ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் இந்த பூண்டு, அதுக்கப்புறமா உப்பு, நான் எப்படியும் கிரைண்ட் பண்ண போகிறேன், அதனால தான் நான் வந்து கல்லுப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா சிகப்பு மிளகாத்தூள். இது வந்து இப்போ கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். தண்ணி விடாமல் ஜஸ்ட் கோர்ஸ் டெக்ஸ்டரோ இல்லை ஸ்மூத் டெக்ஸ்டரோ உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கிரைண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி கோர்ஸ் டெக்ஸ்டரில் தான் இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக அரைப்படாது. ஏன்னா வந்து கார்லிக்கில் வந்து அந்த ஸ்டிக்கி டெக்ஸ்டர் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இப்போ அடுத்தது ஒரு பிளேட்டில் இந்த வெண்டைக்காய் வந்து இந்த மசாலா எடுத்து கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கலாம். கார்லிக் வந்து ரா கார்லிக் கொஞ்சம் பஞ்சண்ட்டாக இருக்கும், அதனால ரொம்ப ஸ்டஃப் பண்ணணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா காரமும் வந்து ஜோராக இருக்குது அண்ட் கார்லிக்கும் ராவாக இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி லேசாக ஸ்டஃப் பண்ணிக்கிட்டாலே போதுமானது. இப்போ எல்லா லேடிஸ் ஃபிங்கரையும் இது மாதிரி மசாலாவை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா. உங்களுக்கு வந்து பெப்பர் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெட் சில்லி பவுடர் பதிலாக பெப்பர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். லேடிஸ் ஃபிங்கர் பெப்பர் ஸ்டியர் ஃப்ரை அப்படின்ட்டு கூட நம்ம பேர் மாற்றிக்கலாம். பிள்ளைங்களுக்கு வந்து வெண்டைக்காய் எந்த ஃபார்மில் கொடுத்தாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து இந்த ஸ்டியர் ஃப்ரை அப்படின்ற ஒரு பேர் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பேரோடு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல சுட நெய் சாதத்துக்கு வந்து நல்ல கிறிஸ்பாக நம்ம டோஸ்ட் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இந்த சைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கே, சாப்பிட வாட்டமாக இருக்காதோ அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு வேளை தோணுச்சுன்னா இந்த இதை வந்து நீங்கள் ஹாஃபாக கூட கட் பண்ணிக்கலாம். ஆனால் பார்க்க வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால தான் நான் ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி செஞ்சிட்ருக்கேன். கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் ஃபீல் கொடுக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி செய்யும்போது. ஸோ எல்லா வெண்டைக்காயும் இந்த மாதிரி செஞ்சு முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ எல்லா வெண்டைக்காயும் நம்ம ஸ்டஃப் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். ப்ரிஃபரபிளி இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நான்ஸ்டிக் பேனாக இருந்ததுன்னா ஒட்டாமல் வந்து ஈஸியாக வரும். அண்ட் வானலி நீங்கள் செலக்ட் பண்ணும்போது கூட நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா டாஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சௌரியமாக இருக்கும். முதல்ல பேன் சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கலாங்க. அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் நல்லா கிறிஸ்பாக வரும் நம்மளுக்கு. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டாச்சு. விருப்பப்பட்டிங்கன்னா உங்களுக்கு விருப்பமான தாளிப்பை சேர்த்துக்கலாம். லைக் கடுகு, சீரகம், இல்லை உளுத்தம் பருப்பு, வாட்டவர் உங்களுக்கு தேவையானது சேர்த்துக்கலாம். இது ரொம்ப கன்வெக்ஷனலான ரெசிபி. ஸோ எங்கள் வீட்டில் வந்து பிள்ளைங்க வந்து ரொம்ப வெண்டைக்காய் விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால தயாரித்த ஒரு ரெசிபி இது. ஸோ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ரொம்ப கச்சாமுச்சான்னு போடாமல் பேன் வந்து கொள்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு 2 பேட்சஸாக கூட நம்ம செஞ்சுக்கலாம். டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் மாட்ரேட்லேயே வச்சுக்கிறேன். லிட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் சிம்மரில் வச்சுட்டு போக வர வந்து கொஞ்சம் கிளறிட்டே வந்தோம்னா எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியது தான். 2 நிமிஷத்தில் முடிச்சிடலாங்க. இந்த பக்கம் குழம்பு, அந்த பக்கம் ரசம் கொதிக்கும் போதுக்குள்ளே நம்ம இந்த பொரியலை முடிச்சிடலாம். இதில் ஒரே ஒரு இது வந்து இந்த ஸ்டஃபிங் மட்டும்தான் ஒரு 5 நிமிஷம் அதிகமாகும். பாருங்கள், அதுக்குள்ளே நிறம் மாற ஆரம்பிக்குது. இந்த மாதிரி எவ்ரி 1 மினிட் இல்லை 2 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்டியர் பண்ணிக்கிட்டே வரலாம்.
பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நிறம் மாறி இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம். கிளறும் போது ரொம்ப விகரஸாக இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இன்னொரு 2 மினிட்ஸ். இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் நல்ல ப்ரௌனிங் வந்துருச்சு. Now this batch is over. இது வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நல்ல சுட சுட நெய் சாதத்துக்கு இல்லை மைல்டான ஒரு பருப்போ ஒரு ரசமோ இருக்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம செகண்ட் பேட்சும் செஞ்சு முடிச்சுக்கலாம். ஸோ our second batch of வெண்டைக்காய் is also done. நான் வந்து ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ our வெண்டைக்காய் garlic stir fry is ready. ஸோ வெண்டைக்காய் கார்லிக் ஸ்டியர் ஃப்ரை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? பார்க்கவே எந்த அளவுக்கு டெம்டிங்காக இருந்தது. சாப்பிட நெய் சாதத்தில் வந்து பிசைஞ்சு சாப்பிடுங்க, அவ்வளோ ஃபேவரட் டிஷ்ஷாக அமைஞ்சு போயிடும். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.